ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான 3 கிலோ சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 300 ml எண்ணெய் விட்டுட்டு பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதோட சோம்பு நல்லா பொரியட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 10 பச்சை மிளகாய் எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது லேசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் வெடிக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்க தான் கிரேவிக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது பெரிய ஸ்டவ்ங்கிறதுனால ரொம்ப குயிக்காகவே செய்ய முடிஞ்சிச்சு. $75 கிராம் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் அடியில் பிடிக்கும், அதனால் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. டோட்டலாக நம்ம வெங்காயம் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இதுக்கு தக்காளி 350 கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணி செய்யும்போது தக்காளியும் வெங்காயம் ஒரே ஈக்குவலாக எடுப்போம். 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளின்னு எடுப்போம். ஆனால் கிரேவிக்கு தக்காளி எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியும் எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட ஒரு 3 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுருங்க. இதோட 50 கிராம் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஸ்பைசஸ்க்கு எதுவுமே சேர்க்கலை, பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்கலை, சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை வேக விடணும். இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேகணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க.
நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனே வரும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஒரு லெமன் எடுத்து மேலே புழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ போட்டுக்குங்க. சின்ன கட்டில் அரைக்கட்டு அளவுக்கு மல்லித்தலையை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட பெப்பர் பவுடர் சேர்க்கணும். 4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 பெரட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும், சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.